இது சினிமா இல்ல, அட்வைஸுக்கு நன்றி. இயக்குனர் பாண்டியராஜை தாக்கி பேசிய பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்தை கஷ்டப்படுத்த வேண்டாம் என பேசிய இயக்குனர் பாண்டியராஜை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக சாடியுள்ளார். சென்னை திருவேற்காட்டில் தேமுதிக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கடந்த வாரம் நடைபெற்ற நிலையில் சமீபத்தில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் இந்த கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டார். மேலும் விஜயகாந்த் இந்த கூட்டத்தில் சரிந்து விழ போன நிலையில் அவரை தேமுதிக தொண்டர்கள் தாங்கி பிடித்தனர். இந்த வீடியோ முன்னதாக இணையத்தில் வைரலானது. இந்த நிலையில் இந்த வீடியோவை பார்த்து மனம் வருந்திய இயக்குனர் பாண்டியராஜ், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இப்பொழுது சரியான ஓய்வு தேவை. அவர் பூரண குணமடையும் வரை அவரை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தாதீர்கள் பிளீஸ். பிடித்த ஒரு நல்ல மனிதரை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமாய் இருக்கு என இயக்குனர் பாண்டியராஜ் பதிவிட்டிருந்தார். மற்றொரு புறம் கடந்த மாதம் தொடங்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்தின் உடல்நிலை பற்றி தொடர்ந்து பல்வேறு வதந்திகள் இணையத்தில் பரவி வந்தன. இந்த நிலையில் விஜயகாந்தின் உடல்நிலை பற்றிய வதந்திகள் முதல் இயக்குனர் பாண்டியராஜின் கருத்து வரை அனைத்துக்கும் பிரேமலதா விஜயகாந்த் பதில் அளித்துள்ளார். தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளித்துள்ள பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பதாவது: கேப்டனின் முதுகில் குத்திவிட்டு போனதுதான் முதல் சரிவு. துரோகம் என்பதுதான் வாழ்க்கையில் கொடுமையான விஷயம். அதுதான் அவரது உடல்நிலை பாதித்ததற்கு காரணம். கேப்டன் தன்னுடைய வேதனையை யாரிடமும் என்னிடமும் கூட பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஆனால் என்னவெல்லாம் போடக்கூடாதோ அவை அனைத்தையும் யூடியூபில் போட்டீர்கள், பதிவிடுங்க. ஆனால் வெண்டிலேட்டரில் இருக்கிறார், செயற்கை சுவாசம் என என்னென்னவோ பதிவிடுகிறீர்கள். அவர் இல்லைனே பல யூடியூப் சேனல்களில் போட்டார்கள். ஒரு மனைவியாக அது எனக்கு எவ்வளவு மன உளைச்சலை ஏற்படுத்தும். செயற்குழு பொதுக்குழுவுக்கு வரமாட்டார், அவர் இல்லை என்கிறீர்களே. ஆனால் வந்தாரில்ல, கட்சி வேட்டி கட்டிக்கொண்டு வந்து உட்கார்ந்தார். 4க்கு 4 ரூமில் இப்படி ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு எதை பற்றி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்பது கிடையாது. கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். தட்டிவிட்டால் பத்திக்கும். மிஸ்டர் பாண்டியராஜிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், ஏதோ ஒரு பதிவு போடணும் என்பதற்காக பதிவிடாதீர்கள். இது சினிமா கிடையாது. கட்சி எங்களுக்கு தெரியும் எப்படி அவரை பார்த்துக்கணும் என்று. உங்க அறிவுரைக்கும் இலவச அட்வைஸுக்கும் நன்றி மிஸ்டர் பாண்டியராஜன் என பேசியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்த்.